மணி அப்படியே வேலை பார்த்துட்டு அங்க ஒரு நாய் தூத்துட்டு இருக்கான், அவனை போய் பார்த்துட்டு வரேன். சரி சரி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் தூத்து முடிச்சிட்டு இருந்தான், என்ன செய்தான் பாப்போம். சரி வா. அவ்வளவு என்னாச்சு, முடிச்சாச்சா? அம்மா அண்ணா குப்பை கொண்டு வந்தாச்சு. இங்க பாரு எவ்வளவு குப்பை, இங்க பாரு உள்ள பாரு எப்படி இருக்கு, நீட்டா இருக்கும். எப்படி போமா? போதும் போதும். என்னாச்சு வேத்து விருத்து நிக்கா? அது என்னன்னு தெரியல, எனக்கு மட்டும் வேலை செய்ய ஆரம்பிச்சாலே ஒரு மாதிரி சட்டம் நடந்து. ஆமா சரி இப்படி தண்ணியா ஊத்துது, ஏகுன்னு தெரியல. ஒருவேளை பிபி இருக்குமோ, சுகர் கூட இருக்கலாம் ப்ரோ. இன்னும் அதான் தெரியலையே. இன்னும் நம்ம செக்கப் உடம்புல செக்கப் போறதே கிடையாது. இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்கு மழை வர்ற மாதிரியே இருக்கு பாத்துக்கா. இந்த வெயில் அடிச்சா ஒரு மாதிரி பொச்ச பொச்சா இருக்கு தெரியுமா, ஆமா அந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை அதனால கூட வேக்கமா இருக்கும். சரி சரி. வேலை செஞ்சா வேக்கிட்டே நான் வேலை செஞ்சேன். எனக்கு வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரனா அப்படிலாம் கிடையாது, கரெக்டாரமா. மக்களே கதை என்னன்னா, இப்ப கிளீனிங் ப்ராசஸ் ஒற்றை அடிக்குது, தூத்து அள்ளியாச்சு, தூத்து அள்ளிட்டேன். நெக்ஸ்ட் என்ன, இங்க பாத்ரூம் வேண்டாம்னு நினைக்காங்க. இந்த தண்ணி இருக்குல்ல, தண்ணி வந்து மேல டேங்க் கிளீன் பண்ணணுமா. அது சின்ன டேங்க், ஆனா அதுல 3/4 டேங்க் தண்ணி இருக்கு. தண்ணியை வேஸ்ட் பண்ணா நினைக்கக்கூடாது. இந்த தண்ணி நேரம் எங்க போகுதுன்னா, கீழே செடி வச்சிருக்காங்க, அந்த செடி தான் போகுது. சரியா, இது நிறைஞ்சி போட்டு இன்னொரு பாத்ரூம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மேல டேங்க் போகும். வாங்க மக்களே, இப்போ இந்த பாத்ரூம் நல்லா திறந்து பாத்ரூம் நல்லா, இந்த பாரி பாத்ரூம் நமக்கு செட் ஆகாது. இது வரைக்கும் நம்ம இதுல போனதும் கிடையாது. இங்க வாங்க, இங்க வா, கண்ணாடி வாங்க. நம்மளே பாத்ரூம் வந்தா இதுலயே ஒரு 1/2 மணி நேரம் நின்று பார்க்கலாம், இதுலயே 1/2 மணி நேரம் நிக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கண்ணாடியே. சரி திறந்து தண்ணி போட்டு கீழே செடிக்கு போயிட்டு இருக்கிற தண்ணியும் காலியா விட்டு வாங்க, நம்ம டேங்க பார்ப்போம். மக்களே இங்க வாங்க, காட்டுறேன். இதான் கதை. டேங்க்ல எவ்வளவு தண்ணி இருக்கு பாத்தீங்களா? இந்த தண்ணி வத்தி நான் இதை கழுவணும். ஒரு மாதிரி நான் பாசி வாடை அடிக்கும்னு சொல்லிட்டாங்க, அதனால இதை கழுவிதான் அவனு பார்த்துங்க. தண்ணி வத்தினா நல்லது. இன்னொன்று சொல்லுங்க வாங்க. அண்ணா தெரியுதா, அண்ணா தெரியுதா, பில்டிங் இடிஞ்சு இடிஞ்சு கிடக்காது, என்ன இடம் தெரியுதா உங்களுக்கு? அது என்னன்னா சேர்மாதேவி பஸ் ஸ்டாண்டு கெட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ புதுசா. உள்ள அதுல சைட்ல இருந்த பழக்கடை, ஜூஸ் கடை எல்லாத்தையும் இடிச்சாச்சு. எல்லா கடையும் இடிச்சு நொறுக்கியாச்சு. இது வாய்க்கால், இந்த சைடு வாய்க்கால், அது சேர்மாதேவி பஸ் ஸ்டாண்டு எல்லாத்தையும் பூசு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று காட்டுவாங்க, நல்ல அருமையான ஒரு தெப்ப குளம் கிடக்குங்க. தெரியுதா, இந்த தெப்ப குளத்துல மீன் நிறைய கிடக்கும். அவனை பிடிக்க முடியல. போடுமா பிடிக்குமா? நம்ம கிடக்கு இந்த வேன் சண்ட்ல அண்ணன் மாதிரிலாம் தூண்டில் வச்சிருக்காங்க, கேட்டு அதான் பிடிக்கணும். இதை கழுவிட்டு வச்சுட்டு அதான் வேலை. அதான் கதை. என்ன மீன், தேலி மீன் கிடக்கு, விராலு, சிலேபி, கெண்டை மீன் எல்லாம் கிடக்கு. நீ மீன் ஃப்ரை தான். வாழை இருந்துன்னா வீசலாம், இருந்தா கொண்டு வாங்க வீசுவோம். சரியா, இப்ப இதை கழுவோம், அது அந்த வேலையை பார்ப்போம்.